உங்கள் சுசை இடம் அரக்கன் மிஞ்சி பண்ணை கொம்மேடு. நம்ம பண்ண பின்னாடி மாமரம், வாழை மரம், பன்றிகளுக்கு தேவையான கோஃபை புல்லாம் நட்டுருந்தோம். நம்ம மாமரத்தில் மாங்காய்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் நம்ம வருஷம் முன்னாடி நட்ட மரம். எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த வரப்புலையும் ஃபுல்லாக நட்டுருக்கோம். இது வந்து நெல்லி மரம். பாவம் வீடியோவில் இது ஃபுல்லாக வாழை மரம். நான் உங்களுக்கு இந்த வாழை மரம் நடும்போது வீடியோ போட்டேன். ரஸ்தாளி, செவ்வாழை, பூம்பழம், பச்சை வாழைப்பழம்னு சொல்லி தண்ணி இல்லாமல் எல்லாம் ரொம்ப காஞ்சி போகுது. அதனால் இன்றைக்கி கிணத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விடலாம், நம்ம தீவன பில்லுக்கெல்லாம் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி பழுப்பு போட்டு தண்ணி விட்டுட்ருக்கோம். நீங்களே பார்க்கலாம் எப்படி காஞ்சி போய்க்கிறாங்க. வச்சு கொளுத்துனாக்கா ஃபுல்லாக எரிஞ்சிரும் போல், அந்தளவுக்கு காஞ்சி போச்சு. அதில் இப்போ தண்ணி விட்டுருக்கோம் ஃபுல்லாக. இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி விட்டால் தான் நம்ம இருக்கிற மீதி நாட்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இல்லைனாக்கா தீவன புல் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம பண்ணையில் இருக்கிற அந்த கறிப்பண்ணிக்காக வச்சு அந்த பன்னிகள் எல்லாத்தையும் சேல் பண்ண போகிறோம். அது முடிஞ்சு சனிக்கிழமையோட அது சேலிங் போகுது. நம்ம மாமரத்தில் மாங்காய் வச்சுருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், குண்டு மாங்காய் வச்சுருக்கு. ஃபஸ்ட் டைம் மாங்காய் வைக்க விட்டுருக்கோம். போன வருஷம்லாம் பூ வச்சிச்சு. அவ்வளோ பூ வைக்குது. ஆனால் மாங்காய் இன்னும் கம்மியாக வச்சுருக்கு. போன வருஷம்லாம் பூவெல்லாம் உடச்சாச்சு. இந்த வருஷம் மாங்காய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பூ விட்ருக்கோம். பூ விட்டதில் மாங்காய் வச்சுருக்கு. அதிகமாக வைக்கல, ஓகேன்ற மாதிரி. நம்ம பண்ணையோடைய பேக் சைடு அதான் டேங்க்கு. நன்றி, வணக்கம்.